கல்லிலே கலைவண்ணம் கண்ட சிற்பிகள், சொல்லிலே கவிதை படிக்கும் கவிஞர்கள், இவர்கள் வரிசையில் நெல்லிலே சிற்பங்களை செதுக்க முயற்சித்து வரும் இயற்கை விவசாயி. கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்லிம் அருகே மழவராயநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி நெல் செல்வம். இயற்கை விவசாயத்தின் மீது அதீத பற்று கொண்ட இவர் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். மேலும் இயற்கை விவசாயம் குறித்து சக விவசாயிகளுக்கு எளிமையான முறையில் ஆலோசனைகள் வழங்கி இலவசமாக விதை நெல்லையும் வழங்கி வருகிறார். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் தனது பாரம்பரிய விவசாயத்தில் இளைய தலைமுறை ஈடுபட வேண்டும், இதன் மகத்துவத்தை அனைவரும் உணர வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பாரம்பரிய நெல் ரகங்களை கொண்டு வயலிலேயே விதவிதமான ஓவியங்களை வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டு தனது விவசாய விளைநிலத்தில் தஞ்சை பெரிய கோவில், தாஜ்மஹால், பிரமிடு குறித்த வடிவங்களை ஆத்தூர் கிச்சலி சம்பா நெல் பயிரில் உருவாக்கியுள்ளார். இத்தகைய இவரின் முயற்சிக்கு பல்வேறு விவசாயிகளும் பலதரப்பட்ட மக்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். முக்கியமாக மறைந்து வரும் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்பதை நெல் செல்வம் வலியுறுத்துகிறார். கடலூர் செய்தியாளர் சண்முகத்துடன் செய்திப்பிரிவு வேப்பரசி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.